கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 30/1/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். The least of you will become 1,000, the smallest a mighty nation. I am the Lord, in its time I will do this swiftly. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நம்ம அப்படி தான் சொல்கிறோம், நானே ஏழை, நானே ரொம்ப வறுமையில் இருக்கிறவன், நாங்கள்லாம் என்னங்க, எங்களெல்லாம் யார் கண்டுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் பலர் விதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது ஒரு வேளை அவர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புகள், திறமைகள், தாளந்துகள், படிப்பு இதெல்லாவற்றையும் கருத்தில் வைத்து கொண்டு ஒரு வேளை சரியாக படிக்கலைன்னா, சரியான படிப்பு இல்லாததுனால, இல்லைன்னா பண வசதி இல்லாத ஏழ்மையின் காரணத்து நிமித்தமாக, இல்லாவிட்டால் உலக மக்களுடைய பார்வையில் அவங்க தங்களுடைய ஜாதிகை ஒரு ஏழ்மையான நிலைமை என்பதை போல நினைத்து கொண்டு, மற்றவர்கள் எல்லாரும் உயர்ந்தவர்களைப் போல நினைத்து கொண்டு, இதெல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு தவறான கருத்துக்களாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒவ்வொரு விதங்களில் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு, நான் இந்த தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறேன், அவர்கள் இப்படி இருக்கிறாள் என்று சொல்லி அதை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவதற்காக ஒரு காலங்களை வைத்திருப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிற நாங்களும் எங்களோட ஊழியத்தினுடைய, என்னோட தகப்பனாருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே சபை என்று சொன்னால், நானும் என்னுடைய 2 சகோதரி, அப்பா அம்மா, நாங்கள் தான் சபை. எங்கள் அப்பா எங்களுக்கு தான் சபை நடத்துவாங்க. ஆரம்ப சபை என்று சொன்னால் நாங்கள் 5 பேர் தான். மிகவும் உபத்திரவத்து நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள், பஞ்சம், பசி தலைவிரித்து காணப்பட்டதான ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். படித்ததும் வாழ்ந்ததும் ₹100 ஒரு வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டில் கூட அந்த வாடகை கொடுப்பதற்கும் நிர்வாகம் இல்லாதபடி அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருந்ததான வயதிப தாய் என்னோடய தாயிடத்தில் சொல்லி, வாட்டசாட்டமாக தானே உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவிடம் அவர்கள் பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறுபுறம் ஊழியத்தை நிமித்தமாய் எங்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை. ஆரம்ப நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் ஒரு சரித்திரமாகவும் ஒரு சாட்சியாகவும் சொல்லப்பட வேண்டிய காரியங்கள். ஒரு சில நிமிடத்தில் நான் பேசிவிட முடியாது. இலங்கை தேசத்தில் நடந்த பல கூட்டங்களிலே என்னுடைய சாட்சியோடு கூட தான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்து நிமித்தமாய், நெருக்கத்து நிமித்தமாய் நாங்கள் சாதாரணமாக ஒரு தமிழ் வழி கல்வி அரசு பள்ளியில்தான் நாங்கள் படித்தோம், நானும் என்னுடைய 2 சகோதரிகளும். ஆனால் எந்த சூழ்நிலையும், எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடைய தகப்பனார் யாருடைய முகத்தை நோக்கி பார்க்கவோ, யாரிடத்தில் கையேந்து நிற்கவோ, கடன் என்கிற இடத்திற்கு என்னுடைய தகப்பன் போகாதபடி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் மாறாதவர் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி இருந்தபடினால் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஊழியத்தை கனப்படுத்தி, இந்த ஊழியத்திலே 57க்கும் அதிகமான கிளை சபைகளை, ஏறக்குறைய 17 மாவட்டங்களை தாண்டி, மாநிலங்களை தாண்டி, பிற மாநிலங்களிலும் பிற தேசங்களுக்குள்ளாகவும் இந்த ஊழியங்கள் கடந்து சென்று மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்குள்ளும் இந்த ஊழியங்கள் கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த ஏழ்மையை கண்ணோக்கி பார்த்து உயர்த்துவதற்கும் ஒரு ஆண்டவர் இருந்தார்.
இந்த உத்தமத்தை கண்ணோக்கி பார்த்து இந்த சிறிய அளவில் இருந்த ஊழியங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த நல்லவராக இருந்தார். இந்த தாழ்ந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் எங்களை உயர்த்தினபடினால் இன்றைக்கு இருக்கிற வளர்ந்திருக்கிற வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சியை கண்டு பெருமை பாராட்டவோ அதை குறித்து புகழ்ந்து பேசி அதில் இருக்கிற பெருமை அனுபவிக்கவோ நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து வந்தோம், இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தினார் என்பதை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி இருந்த உள்ளத்தோடு எங்களுடைய பழைய நிலைமைகளை சொல்லாமல் புதிய வளர்ச்சியை நாங்கள் பேசுவதில்லை. கர்த்தரால் வந்த உயர்வு, கர்த்தரால் வந்த மேன்மை. ஆம் பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் மாறும். ஏழ்மை மாறும், வறுமை மாறும், பற்றாக்குறை மாறும், தரித்திரம் நீங்கும். உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சின்னவனை கர்த்தர் 1000ஆகவும் சிறியவனை கர்த்தர் பலத்த ஜாதியாகவும் மாற்றுவார். இதை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அவனை ஏசாயா 51 சொல்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். Look to Abraham your father and to Sarah who gave you birth. When I called him he was but one, but I blessed him and made him many. கர்த்தர் ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 54 சொல்லுகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். You will spread out to the right and to the left. ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருகிறவர், 1000ஆய் பலுக செய்கிறவர், பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்றைக்கோ ஒரு நாள் செய்வேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறான், அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி ஆமோதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஆண்ட வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம், ஒருவேளை வயதில் முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், யாராக இருக்கலாம். குறிப்பாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் நீங்களாகவும் இருக்கலாம். இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஆமோதித்து ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய நிலைமைகளை மாற்றுவார், பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வருவார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்களும் மென்மையான அனுபவத்துக்கு வருவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்டிருக்கிறேன், காணப்படாமல் இருக்கிறேன், நான் ஏழ்மை நிலைமையில் இருக்கிறேன், பற்றாக்குறைகள் இருக்கிறேன். இந்த காலங்களை கர்த்தர் மாற்றி ஹல்லேலூயா உங்களை உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மையான அனுபவத்திற்கு கொண்டு வருவார். 1000 பெருக செய்வார், பலத்த ஜாதியாய் மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் இஸ்ரவேலை நீனால் மறக்கப்படுவதில்லை என்றவர், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். எங்களுடைய ஏழ்மைகள், தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், எங்களுடைய இயலாமைகள் அல்லேலூயா தேவனுடைய பார்வையில் காணப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து உமக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், ஹூ எவர் தே மே பி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் 1000 பெருக செய்து ஊழியத்தில், பிஸ்னஸில் அபரிதமான வளர்ச்சியை காண செய்யும்படியே, பொருளாதாரத்தில் அபரிதமான வளர்ச்சியை காண பண்ண பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen.